நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அது நான் ஒரு அறிமுகம் கொடுத்துட்டேன். கொடுங்க. வாங்க. அந்த டீட்டெயில்ஸ் அப்புறம் நீங்கள் சொல்லிடுங்க. நேற்று தினம் வந்து அந்த ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பப்பட்ட சம்பந்தம் இல்லை, பல்வேறு செய்திகள் வந்து வெளியே இருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அதை நான் சொல்லிடுறேன். ஏன் சீதாலட்சுமி மேம் போனாங்க இருக்க சொல்லிக்கலாமா? இந்த ஒரு நிமிஷம் ரிப்ளை நோட்டீஸ் என்ன கேட்டாரு, அவர் வந்து லிங்க் போட்டு எல்லாத்துலேயும் வந்திருக்காரு. இல்லை இல்லை ரிப்ளை அவர் அனுப்பிச்சது அது எனக்கு அனுப்பலாம். தாசு வா, நீ ஃபோட்டோ தான் எடுக்க போறியா? சரி, எப்பயும் உன் பணி சிறந்தா இது செய்யுதுண்ணா. ஏதோ ஒன்று இந்த பக்கம் சேர்க்கலான்னு பார்த்தா அந்த பக்கமே இருக்கியா? ரிப்ளை பார்க்க போறீங்க? இல்லை 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 டேட்டு தேவையில்லை சார். இல்லை இல்லை ஒரு அது அத்தன்டிக்காக 30 நம்மது 6-8 இப்படிவா பிரவீன், இப்படிவா ஈக்குவலாக இருக்கா இடம்? வந்து லேட்டு நோட்டில் ரெடியா சார்? வைங்க வைங்க. நான் மட்டும் இல்லை, அது அவரும் பேசுவார், 2 பேரும் பேசுவாங்க. சரி சரி இருங்க ஒன்று போலாமா? போலாமா? கடந்த 30/7/2024 அன்று திருச்சி மாவட்ட ரூரல், அதாவது திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு சட்ட அறிவிப்பு ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த அறிவிப்பிலே ஒரு குறிப்பிட்ட தேதியிலே அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே கொடுத்த பேட்டி குறித்தும், அந்த பேட்டியில் அவருக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும், அதற்கான தீர்வாக வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையும் நஷ்டஈடாக அளிக்க வேண்டும் என்று கூறி அந்த சட்ட அறிவிப்பை அனுப்பியிருந்தார். நேற்றைய தினம் 6/8/2024 தேதியிட்ட அவர் வருண்குமார் அனுப்பிய அந்த சட்ட அறிவிப்புக்கு, லீகல் நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸ் அப்படி என்று நேற்று மாலை பல்வேறு ஊடகங்களே அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஒரு பதில் சட்ட அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் அந்த அறிவிப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை தலைவர் திரு சேவியர் ஃபிலிக்ஸ் அவர்கள் அனுப்பியதாக சொல்லப்பட்ட அந்த பதில் அறிவிப்பு பல்வேறு செய்தி ஊடகங்களிலும் சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களிலும் அது வந்து பரவலாக வந்து பதிவிடப்பட்டன. அது குறித்த சில விளக்கங்களை அளிப்பதற்காகத்தான் இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. முதலில் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புவது, அந்த அறிவிப்புக்கும் அண்ணன் சீமானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அந்த அறிவிப்பு அண்ணன் சீமானுடைய சம்மதத்தோடு வெளியிடப்பட்டது அல்ல.
அவர் அதில் உள்ள சங்கதிகளை தெரிந்து அந்த சங்கதிகள் அனுப்பப்படலாம் என்று எந்த விதமான அனுமதியும் அவர் கொடுக்கப்படவில்லை. அவ்வாறான ஒரு அறிவிப்பு தன்னிச்சையாக அனுப்பப்பட்டது. இதில் என்ன அந்த ஒரு காரணத்துக்காக தான் உடனடியாக கட்சி ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இந்த அறிவிப்பில் அவர் கோரியுள்ளது, அவர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அது குறித்தான தேவைப்பட்டால், ஏன்னால் அது சட்ட மறு அறிவிப்பு நம்ம கொடுக்கணுன்றது மேண்டேட்ரி கிடையாது. அவங்க தேவைப்பட்டால் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமானுடைய ஒப்புதலோடு அது அனுப்பி வைக்கப்படும். இந்த செய்தியை வழக்கறிஞர் பாசறையினுடைய மாநில செயலாளர் என்ற வகையிலே இதை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவது, அதன் மூலம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னுடைய தலையாய கடமை. அதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் நாங்கள் கூற விரும்புவது, அதாவது 2009 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2013 அது அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு இன்று வரை பல்வேறு தேர்தலை சந்தித்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலே நாங்கள் மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கிறோம். இந்த நீண்ட அரசியல் பயணத்தில் இதுவரை நாங்கள் எந்த காவல்துறை அதிகாரியின் மீதும் புகார் அளித்ததோ அவர்கள் மீது நாங்கள் அதாவது அவர்களுடன் ஒரு மோதல் போக்கோ இதுவரை நாங்கள் கடைபிடித்து கிடையாது. தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறு வகையான போராட்டங்களை நாங்கள், அதாவது 8 வழிச்சாலை போராட்டம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவ போராட்டம், கூடங்குளம் அணு உலை போராட்டம், பல்வேறு மக்கள் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அனைத்து போராட்டங்களிலும் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் தம்பிமார்களும் பல்வேறு சட்ட வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள், பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். ஆனால் ஒருபோதும் சட்டத்தை மீறி நாங்கள் செயல்பட்டது கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் திரு வருண்குமார் அவர்கள், திருச்சியினுடைய புறநகர் எஸ்பியாக செயல்படக்கூடிய வருண்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் காரணங்களுக்காக நாம் தமிழர் கட்சியை குறிவைத்து பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக நாங்கள் அறிகிறோம். உதாரணத்திற்கு அதிலும் குறிப்பாக திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை குறிவைத்து பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள், பல்வேறு பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. ஏனென்றால் இதற்கு எங்களிடம் பல்வேறு அடிப்படை ஆதாரங்கள் எங்களால் நிரூபிக்க முடியும். இதே வருண்குமார் அவர்கள் 2022 திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாக பணியாற்றிய போது, அப்போது ஒரு பொய் வழக்கிலே திரு சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுகிறார். அந்த பொய் வழக்கிலே கைது செய்யப்போது முதலில் அவர்கள் செய்த காரியம் அவருடைய செல்போனை பிடுங்கியது. ஃபோனை பிடுங்கியது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள அந்த தகவல்களை மறுபதிப்பு செய்து அந்த தகவல்களை திமுகவினுடைய ஐடி விங் அவர்களுக்கு அந்த தகவல்களை அனுப்பி திமுகவுடைய ஐடி விங் அப்போது அந்த தகவல்களை தொடர்ந்து சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டார். அதேபோல் இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே கடைசி நாள் பிரச்சாரத்திலே அவர் மேடை பேசிய பேச்சுக்காக ஒரு பொய் புகார் பெறப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டு தென்காசியில் கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்து 2 செல்போன்களும் கைப்பற்றப்பட்டன. அவை கைப்பற்றப்பட்ட ஒரு சில நாட்களிலே கைப்பற்ற நாட்களிலிருந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் வரை அது காவல்துறையினுடைய சைபர் செல்லுடைய டிஎஸ்பியினுடைய கண்ட்ரோலில் தான், அவருடைய பொசஷனில் தான் அந்த ஃபோன் இருந்தது. ஆனால் அந்த ஃபோனில் இடம்பெற்ற சில தகவல்கள் எல்லா தகவலையும் நாங்கள் அது உண்மை என்று நான் சொல்லவில்லை, ஒரு சில தகவல்களை மட்டும். அதோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் போலியாக தயாரித்த பல்வேறு தகவல்கள், இப்படியான தகவல்கள் அந்த ஃபோனிலிருந்து எடுக்கப்பட்ட தகவலோடு சேர்த்து எங்களுடைய அரசியல் எதிரிகளுக்கு சமூக வலைத்தளங்களிலே தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியை பற்றியும் தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் சில நபர்கள், அவர்கள் மூலமாக அந்த செய்திகள் வெளியிடப்பட்டது. இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டித்தோம்.
இது முக்கிய காரணம் அவருடைய வருண்குமாருடைய தூண்டுதல் பேரில் தான் இப்படியான செய்திகள் வெளியாகிறது. ஏனால் அந்த 2 செல்ஃபோன்களும் அவருடைய கண்ட்ரோலில் தான் அப்போ இருந்தது. ஆகவே எடுக்கப்பட்டதுக்கு அவர்தான் முழு காரணம் என்று கூறி டிஜிபி அலுவலகத்தில் திரு சாட்டை திருமுருகன் சார்பில் நாங்கள் புகார் மனு அளிக்கப்பட்டு அந்த புகார் மனு இன்னும் நிலுவையில் இருக்குது. அதேபோல் எங்களுடைய இளைஞர் பாசறையினுடைய பொறுப்பாளர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி அவர் சென்னை காவல் ஆணையகத்தில் அவர் திரு சூர்யா மீது அளித்த புகாரும் இன்னும் நிலுவையில் இருக்குது. 2 புகார்களுமே இன்னும் நிலுவை இருக்குது. இந்த சூழ்நிலையில்தான் அவர் தனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும், நான் மன உளைச்சல் ஆளாகிவிட்டேன் என்று கூறி அவர் நோட்டீஸ் அனுப்புகிறார். அதற்கான பதில் என்று நேற்று வெளியிடப்பட்ட அந்த ரிப்ளை லீகல் நோட்டீஸ் அதற்கும் அண்ணன் சீமானுக்கும் அதனுடைய கண்டென்ட் அதன் உள்ளடக்கிய அந்த கண்டென்ட்டுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து மோதல் போக்கு நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அவர் ஒரு உருவாக்கி கூட்ட பதிவில் கூட நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன குடும்பத்தையும் என்னுடைய ஜாதியை சேர்ந்தவர்களை மறைமுகமாக பேசுகிறாங்க. அதே போல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி மூலயமா என்ன தொடர்ந்து அவமானப்படுத்துற விதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவர்களை சட்டத்தை முன்னிறுத்தி தகுந்த தண்டனை வழங்கி கொடுத்துங்கிற மாதிரி முன்வைக்கிறார். மோதல் போக்குக்கான காரணம் என்ன, எந்த அடிப்படையில் இது எங்களுடைய வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் மோதல் போக்குக்கு வருண் IPS அவர்கள் தான் காரணம். இப்போ 14 வருஷமாக எங்கள் கட்சி இயங்கிட்டு இருக்குது. இந்த 14 வருஷத்தில் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோடு இந்த மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுதான்னு கேளுங்க. யாரோடுமே ஒரு மோதல் போக்கு இல்லாத பொழுது ஏன் வருண் IPS-ஐ நோக்கி மட்டும் ஏன் மோதல் போக்கு வரணும்? அப்போ அது நாங்கள் வடிவமைக்கிறோமா, அவர் காரணமாக இருக்காருன்றது தான் கேள்வி. அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார். நான் கேட்குறேன், ஒரு IPS அதிகாரிக்கு அல்லது ஒரு IAS அதிகாரிக்கு ட்விட்டரில் என்ன வேலை? அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரா இல்லை ட்விட்டரில் பதிவு போட வேலை பார்க்குறாரு? நாங்கள் எங்கள் வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம். அவர் வேலை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுன்னு தவிர ட்விட்டரில் இது பார்க்கிங் டே, நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸ் இஸ் ஓப்பன், அதாவது நீங்கள் யார் வேணால் பதிவு போடலான்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு. இதை ஒரு ஒழுங்கான IPS அதிகாரி செய்கிற வேலையா இது? நாம் தமிழர் நோக்கி அவர் தமிழக அரசோட திட்டத்தை செயல்படுத்துகிறாரு. திமுகவினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்குறாரு. அதுக்கு வருண் IPS அவர்கள் ஒரு கருவியாக இருக்காரு. இதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் உரிமை இருக்குது. நாங்கள் ஒரு அரசியல் இயக்கம், அரசியல் கட்சி, மக்களோட நன்மைக்காக வெயிலையும் மழையிலையும் எல்லா போராட்டத்திலும் நாங்கள் நிற்கிறோம். வருண் IPS நிற்கலை. இன்றைக்கி இங்கே வேலை செய்வார், நாளைக்கு காஷ்மீரில் போட்டால் அங்கே போய் வேலை செய்வார். அவர் நிற்க போகிறோம், நாங்கள் நிற்க போகிறோம். கூடங்குளத்துக்கு அவர் மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா இல்லை போராடுற எங்களை அடக்கிறதுக்காக வந்தாரா? நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு கருத்து வருது, ஒரு செய்தி வருது. அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி இல்லை சில குறிப்பிட்ட சமூகங்களை நோக்கி அவர் தவறாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வரும்போது நான் கேட்டுட்டு கம்முன்னு இருக்கணுமா? ஒரு மக்கள் பிரதிநிதி அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் அப்படி நடக்கிறீங்கன்னு கேட்குற உரிமை இருக்கா இல்லையா? அப்படி கேட்கறது நான் சொல்கிறேன், ஆர்டிகல் 19 படி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19வது உறுப்பின் படி எனக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்குது. அதை பேசக்கூடிய உரிமை எங்கள் கட்சிக்கு இருக்குது, அண்ணன் சீமானுக்கு இருக்குது. அப்படி ரைட் டு ஸ்பீச் இருக்குது. இது இல்லாமல் ப்ரிவிலேஜ் ஸ்பீச்சும் ஒன்று இருக்குது. எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியாக மக்கள்கிட்ட யாராவது தவறாக நடந்தால் இது போன்ற செய்தியை எடுத்து போய் சேர்க்கக்கூடியதுக்கே உரிமை இருக்குது. அந்த விதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுறதுக்கு எங்களுக்கு அப்போ ரைட் டு ஸ்பீச் இருக்குது, ப்ரிவிலேஜ் ஸ்பீச் இருக்குது. இன்னொன்று ஃபேர் கிரிட்டிசிசம். ஒருத்தரை பற்றி வருதுன்னா, ஒரு தகவல் வருதுன்னா அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த கிரிட்டிசைஸ் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இல்லைன்னு நிரூபிக்கிட்டோம் அவருன்றேன். நாங்கள் வேறு IPS அதிகாரி மேலே சொல்ல சென்னையில் இருக்கோமே, தினம் அங்கே எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம், எந்த IPS அதிகாரி மேலே நாங்கள் சொல்லலையே. ஏன் அப்படி சொல்ல முடியாது போச்சு? இல்லை, எந்த IPS அதிகாரினா நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, எந்த சமூக வலைதளத்தினா எந்த IPS அதிகாரினா இப்படி செய்தியை வெளியிட்டிருக்காங்களா? பார்க்கிங் டாக்ஸ் டேன்னு போட்டிருக்காங்களா? கேளுங்க, பாருங்க நீங்கள். அப்போ இவர் என்ன வேலை செய்கிறாரு? எங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு வரி பணத்தை இருந்துக்கிட்டு இவர் திமுக வேலை செய்கிறார். நான் இப்போ சொல்கிறேன், திமுக செயல் திட்டத்தை நிறுத்தி இன்னும் திமுகவோட ஃபர்ஸ்ட் லைன் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா, முதல் நிலை உறவினர்கள், அந்த உறவினர்கள் ஒரு செயல் திட்டத்தை கொடுக்குறாங்க. அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. நான் சொல்கிறேன், இப்போ குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. அதனால் அவரை நிறைவுபடுத்துறதுக்காக அவர் சொல்லி கொடுக்குற செயல் திட்டத்தை இவர் செய்கிறாருன்னு நான் சொல்கிறேன். இது எனக்கு அப்படி தான் புரிதல், தான் ஃபேராக பண்ணுறேன். ஏன்னா நான் வருண் IPS-ஐ பார்த்ததில்லை,
அவருக்கு எனக்கு பர்சனலாக பிரச்சனை ஏற்படுது. அப்படி இருக்கும் நான் ஏன் அவரை சொன்னோம்? அப்போ இது ஃபேர் கிரிட்டிசிசம்.